வணக்கம் உறவுகளே. இந்த சீத்தாப்பழம் பற்றிய காணொளி இது. சீத்தாப்பழத்தில் அதிகப்படியான சத்துக்கள் உள்ளன. இருப்பினும் அந்த சில நோய்வாய்ப்பட்டவர்கள், சில பிரச்சனை உள்ளவர்கள் இந்த சீத்தாப்பழத்தை அதிக அளவில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். அதை பற்றிய இந்த காணொளியின் இறுதியில் கூறுகிறேன். இந்த பழத்தின் சுவை சிலருக்கு பிடிப்பதில்லை. அதுக்கு காரணம் சரியாக அந்த பழம் எந்த பழுத்திருக்கா அப்படிங்கிறத கூட தெரியாமல் திங்கிறதுனால தான் அதோட சுவை சரியாக தெரியறதில்ல. அதோடய வாசனை சிலருக்கு பிடிப்பதில்லை. இந்த பழம் இந்த காணொளியில் காமிப்பது போல் அந்த மேலே உள்ள பற்கள் பிரிந்து வெண்மஞ்சள் நிறத்துக்கு வந்த பிறகு மரத்திலிருந்து பறிக்க வேண்டும். கடைகளில் வாங்கும்போது அது அந்த அளவுக்கு தான் இருக்கும். அது பழம் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சீக்கிரமே இது வீணாக கருத்து போகக்கூடிய தன்மையுடையது. 1 நாள் 2 நாள் தான் இந்த பழம் இருக்கும். இந்த காணொளியில் இருக்கிற மாரி இந்த வெண்மஞ்சள் நிறம் அதில் வரணும். வந்த பிறகு மரத்துலேருந்து பறித்து வச்சோம்னா 1 நாள்லேயே பழுத்துரும். பிறகு அதில் உள்ள சதைப்பகுதி, வெள்ளை சதைப்பகுதி எடுத்து திங்கணும். அதில் கருப்பு கலர் விதைகள் இருக்கும். அந்த விதைகளையோ தோலையோ திங்கக்கூடாது. அதில் சிறிய வகை நச்சு இருக்குது. அது வேறு, அதுவும் மருத்துவ பயன்கள் தான். இருந்தபோதும் அந்த சதை தான் நமக்கு முழுமையான மருத்துவ பயன்களை கொடுக்குறது. அதனால் அந்த உள்ள வெண் சதைப்பகுதியை விரும்பி திங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். இந்த சீத்தாப்பழம் விலை மலிவாக கிடைக்கக்கூடியது. இருந்தபோதும் உடம்புக்கு அதிகப்படியான சத்துக்களை கொடுக்கக்கூடியது இந்த சீத்தாப்பழம். இந்த சீத்தாப்பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் B6, கால்சியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, நியாசின், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நார்ச்சத்து, இது போன்ற அதிகப்படியான சத்துக்கள் உள்ளது. அதிக கலோரிகளை கொண்டது. புரோட்டீன் இருக்குது, சோடியம், இது போன்ற உடம்புக்கு தேவையான அதிகப்படியான சத்துக்களுடைய இந்த சீத்தாப்பழத்தை அனைவரும் விரும்பி திங்கணும். தினம் ஒரு பழம் எடுத்துக்க சொல்கிறாங்க. தைராய்டினால் ஏற்பட்ட உடல் எடை குறையும். அதுமாரி உடல் புண்களை உள்ள வயிற்று புண்ணுகளை ஆற்றக்கூடியது. கர்ப்பிணி பெண்களுக்கு மிக உகந்தது. உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. கர்ப்பிணி பெண்கள், வயதில் உள்ள குழந்தைகள், சிசுவிற்கு மூளை சம்மந்தப்பட்ட, நரம்பு சம்மந்தப்பட்ட நரம்பு மண்டலங்கள் வலுவடைகிறதுக்குள்ள அனைத்து சத்துக்களும் இந்த சீத்தாப்பழத்தில் உள்ளன. கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய வாந்தி, குமட்டல், அது போன்ற விஷயங்களை தடுக்கும். கர்ப்பிணி பெண்கள் அவசியம் இந்த சீத்தாப்பழத்தை தினம் ஒரு சீத்தாப்பழம் எடுத்துக்கணும்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறாங்க. அதுமாதிரி ஆஸ்துமா போன்ற நோய்களை தடுக்கும். சாதாரணமாக மாரடைப்பை தடுக்கும். இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுருக்கும். உயர் இரத்த அழுத்தம் இல்லாமல், குறைந்த இரத்த அழுத்தம் இல்லாமலும் சீராக வச்சுருக்கும். இரத்த அழுத்தம் இல்லாமல். அப்புறம் வயிறில் உள்ள செரிமான பிரச்சனைகளுக்கு இது சிறப்பாக செயல்படுது. சாப்பிட்ட உணவுகளை செரிமானம் செய்து வயிற்றுக்கு எந்தவித சேதமும் ஏற்படாமல் அந்த சீத்தாப்பழம் நன்மை தருது. அதுபோல் இதில் அதிகப்படியான நார்ச்சத்து இருப்பதனால மலச்சிக்கல் வராமல் செய்கிறது. அதுமாரி உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நல்ல கொழுப்புகளாக மாற்றி கொடுக்கறதுக்கும் இதில் உள்ள சத்துக்கள் பயன்படுது. அதுமாரி இரத்த சோகை பிரச்சனைகளை தவிர்க்குது. ஹீமோகுளோபின் அதிகரிக்க செய்யுது. அதுமாரி உடம்பு ஒரு தோல் சுருக்கங்கள் இல்லாமல் இளமையாக வைத்து கொள்றதுக்கும் இந்த பழம் பயனுள்ளதாக இருக்குது. இது அதிகம் தோலுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க. தோலில் வரக்கூடிய அரிப்பு போன்ற விஷயங்கள் அதை இல்லாமல் செய்து தொடர்ந்து உணவை எடுத்துக்கொள்ளும்போது இது இன்னும் மேலே போய் புற்றுநோய்க்கு பொதுவாக சொல்லுவாங்க சீத்தாப்பழம். அது முள் சீத்தாப்பழங்கிறது முழுமையாக புற்றுநோய்க்கு சொல்லுவாங்க. அதை பற்றிய காணொளி அடுத்த காணொளிகளில் பார்ப்போம். இந்த இது குறிப்பாக தோல் புற்றுநோய்க்கு மிக சிறந்த மருந்தாக விளங்குகிறது. சிறு வயதிலேருந்து இந்த பழத்தை விரும்பி திங்கிறவங்களுக்கு அந்த முதுமை தோற்றம் வராமல் இருக்க முடிந்தவரை. முகச்சுருக்கங்கள், தோல் சுருக்கம், கண்ணுக்கு கருவளையங்கள், முகச்சுருக்கம் இல்லாமல் இது எப்பயுமே இளமையாக வச்சுருக்கும். அது எப்போதும் முகத்தை, உடல் தோலுக்கு ரொம்ப மிகச்சிறந்த பழம் இந்த சீத்தாப்பழம். அதுபோல் கண்ணுக்கு தேவையான வைட்டமின் சத்து, வைட்டமின் ஏ, அதுமாதிரி லியூட்டின் என்ற சத்து, இது 2ம் சீத்தாப்பழத்தில் அதிகம் காணப்படுது அப்படின்னு மருத்துவர் சொல்கிறாங்க. அதனால் கண் பார்வை குறைபாடு, வயதானத்துக்கு பிறகு கண் பார்வை குறையிறது கூட இந்த சிறு வயதுலேருந்து இந்த பழத்தை தின்னுட்டு இருக்கும்போது அந்த கண் பார்வை குறையிற தன்மை குறையுது. அதனால் கண் பார்வை எப்போதும் தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தூரப்பார்வை, கிட்ட பார்வை, இந்த பிரச்சனை, மாலைக்கண் நோய் பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள் வராது. இது வந்த பிறகு அப்படிங்கிறதில்ல, எப்போதும் இது உணவில் எடுத்துக்கிறதுனால இது மாதிரியான பிரச்சனை வராமல் இருக்கணும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இந்த காணொளியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். முன்பே சொன்னது போல்
இவ்வளோ நன்மைகள் உள்ள அந்த சீத்தாப்பழத்தில் சிலர் இதை சாப்பிடாதீங்கன்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. அதிக உடல் எடை உள்ளவங்க, அதிக உடல் எடைனா முன்னாடி சொன்ன தைராய்டுனால் உடல் எடை ஏறுறவங்க இதை சாப்பிட்லாம். தைராய்டு அளவை சரி செய்யும். அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சாதாரணமாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாது. அதிகப்படியான சதை தளர்ச்சியாக உள்ளவங்க, அவங்க மரபணுவால் உடல் எடை அதிகமாக உள்ளவங்க இருப்பாங்க. அவங்க உடல் எடை குறைக்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்க இதை சாப்பிடக்கூடாது. அதுபோல் கிட்னியில் கல் உள்ளவங்க இதை சாப்பிடக்கூடாது. அந்த கிட்னி கல் கரையிறதுக்கான மருந்து எடுக்கும்போது இதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. கிட்னி கல் கரைய இது தடுக்கும். அதனால் கிட்னி கல் உள்ளவங்களும் சாப்பிடக்கூடாது. இதோட மூச்சு திணறல் அதிகம் உள்ளவங்க இந்த பழத்தை எடுத்துக்கக்கூடாது. அதுமாதிரி ஜளி ரொம்ப அதிகமாக இருந்து ஜளியால் பிரச்சனை வரக்கூடியவங்க இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இது அதிகப்படியான குளிர்ச்சி இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகப்படுத்தும். அப்படிங்கிறதுனால தான் மற்ற அனைவரும் இந்த பழத்தை எடுத்துக்கலாம். இது இளமையிலேருந்து தின்னுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஆயுள் காலம் நீட்டிக்கப்படுது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பழம். நம்ம ஊர்கள்லேயே சாதாரணமாக காய்த்து பழுக்கக்கூடிய பழம் இது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் எனது சேனல் மறைக்காட்டு வேங்கை விளைவில் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். ஏற்கனவே லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை இடத்துல சொன்னீங்கன்னா தான் அடுத்தடுத்த காணொளிகளை பதிவிடுவதற்கு வசதியாக இருக்கும். ரொம்ப நன்றி.